Hi, welcome to the squad. This is Logic IO. ஸோ ஜான் 2025ல ஜோஹோவில் ரவுண்ட் ஒன் கேட்ட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதே சீரீஸோட கண்டினியூஷன் தான். இன்னும் ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து 6 கொஸ்டின் கவர் பண்ண போகிறேன். பட் இது இல்லாமல் ஒரு ஹோல் பேப்பரே இருக்குது, அதில் 15 கொஸ்டின் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது, பட் ஸ்டில் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன் அ செஸ் டோர்னமெண்ட் there are 6 rounds and each player plays exactly once against every other player. How many players are there in the tournament? மொத்தமாக 6 மேட்ச் நடந்திருக்கு. ஆக்சுவலி அந்த இடத்துல 6 மேட்ச் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ டோட்டலாக 6 மேட்ச் நடந்திருக்கு. அண்ட் எல்லா பிளேயரும் வந்து அவங்களோட ஒரு ஆப்போனண்ட்டுக்கு எதுக்கா ஒரு வாட்டி தான் விளையாடுறாங்க. ஓகே, அகெயின்ஸ்ட் ஒன் ஆப்போனண்ட் ஒன் டைம் தான் பிளே பண்ணுறாங்க எல்லாருமே. மொத்தமாக 6 ரவுண்ட் வந்து நடந்திருக்கு. அப்போ எத்தனை பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, ஸோ பேசிக்காக இப்போ வந்து n பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். n பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த n பிளேயர்ஸ்லேருந்து ஒரு மேட்ச்க்கும் நம்ம வந்து 2 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுவோமா? ஓகே, இந்த n பிளேயர்ஸ்லேருந்து 2 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுவோம். அண்ட் அந்த மாதிரி வர்றது வந்து டோட்டலாக 6 ரவுண்டு வந்து வந்திருக்கு. ஸோ n பிளேயர்ஸ்லேருந்து 2 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? nc2 அப்படி தானே? ஓகே, இந்த இடத்துல காம்பினேஷன் தான் மேட்டர். ஏன்னா இப்போ ஏயும் பியும் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியும் ஏயும் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல பெர்முட்டேஷன் வராது, காம்பினேஷன் தான் வரும். ஸோ nc2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா n பிளேயர்ஸ் நம்ம டோட்டலாக அசியூம் பண்ணுறோம். அதுலேருந்து ஒரு மேட்ச்க்கும் 2 பிளேயர் எடுக்கிறாங்க அப்படின்னா எத்தனை டைப்பாக எடுக்க முடியும் அப்படிங்கிறது தானே இது. இப்போ n பிளேயர்ஸ் இருக்காங்க, அதுலேருந்து 2 பிளேயர்ஸ் எடுக்கிறோம். ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் திஸ் பி டன் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்னா 6ஆக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ரிப்பீட்டேஷன் கிடையாது, ஒருத்தரும் இன்னொருத்தரும் திரும்ப விளையாடலை. ஸோ n பிளேயர்ஸ்லேருந்து 2 பிளேயர்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு எத்தனை டைப்பாக பாசிபிளோ அது வந்து 6 அப்படிங்கிறது தான் நம்ம முடிவு பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே முக்கியம். எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது, பட் செஸ்னா 2 பிளேயர்ஸ் தான் ஒரு நேரத்தில் விளையாட போகிறாங்க அப்படின்னு தெரியும். டோட்டலாக 6 ரவுண்ட் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். அண்ட் ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயரோட விளையாண்டது ஒரு டைம் தான். ஒரே பிளேயர் வந்து அந்த ஆப்போனண்ட்டை வந்து 2 டைம் ஃபேஸ் பண்ணல, ஒரு டைம் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ nc2 இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல்னா இந்த இடத்துல 2 ஃபேக்டோரியல் அண்ட் n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? n இன்டூ n மைனஸ் 1 இன்டூ n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாமா? அண்ட் டினாமினேட்டரில் ஒரு n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இருக்கா? இது அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு 2 ஃபேக்டோரியல் மட்டும் இருக்கும். 2 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னன்னா 2 இன்டூ 1, அது வந்து 2 தான். ஸோ n இன்டூ n மைனஸ் 1 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதை நம்ம ஃபர்தராக ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு ஆயிடுது. ஸோ அந்த 12 இதை வந்து இது வேல்யூ எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம்ல, அதுதான் மைனஸ் 12ன்னு இருக்குது. இங்கே வந்து மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி வரணும். 4 இன்டூ 3 வந்து 12 அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். 4யும் 3யும் ஆட் பண்ணால் மைனஸ் 1 வரணும்னா என்ன அர்த்தம்? மைனஸ் 4 இன்டூ 3 அப்படின்னு வைக்கணும். ஏன்னா அப்படி தான் மல்டிப்ளை பண்ணாலும் மைனஸ் வரும், ஆட் பண்ணாலும் மைனஸ் 1 அப்படின்னு வரப்போகுது. ஸோ n ஸ்கொயர் மைனஸ் 4n ப்ளஸ் 3n மைனஸ் 12 அப்படின்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0. இந்த முதல் ரெண்டுலேருந்து என்ன காமனாக எடுத்தீங்க அப்படின்னா n மைனஸ் 4ன்னு வரப்போகுது. இது ரெண்டுத்துலேருந்தும் 3யை காமனாக எடுத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு n மைனஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ n மைனஸ் 4 இன்டூ இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது, n ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ ரெண்டு இதோட ப்ராடக்ட் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா அது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று 0வாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ ஒன்று n மைனஸ் 4 0வாக இருக்கலாம். n மைனஸ் 4 0வாக இருந்தால் என்ன அர்த்தம்? n இஸ் ஈக்குவல் டு 4ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லை n ப்ளஸ் 3 0 அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் மைனஸில் இருக்கிறது பாசிபிள் கிடையாது. ஸோ 4ங்கிறது தான் நம்மளுக்கான ஆன்சர். டோட்டலாக வந்து 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் அந்த 4 பிளேயர்ஸ் எவ்ரி அதர் பிளேயரோட ஒரு மேட்ச் மட்டும் விளையாடுற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து டோட்டலாக 6 ரவுண்ட்ஸ் ஆடி இருப்பாங்க. இதுதான் வந்து இந்த கணக்கு. ஓகே, நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியதுலாம் டோட்டலாக 6 ரவுண்ட் அண்ட் ஈச் பிளேயர்ஸ் பிளேஸ் எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் அகெயின்ஸ்ட் எவ்ரி அதர் பிளேயர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்குனாலே நம்ம nc2 அப்படின்னு டைரெக்டாக போட்டுடலாம். ஏன்னா
n பிளேயர்ஸ்ல இருந்து 2 பிளேயர்ஸ் உங்களை எத்தனை டைப்பா அவங்களால அதை எடுக்க முடியுமோ, ஏன்னா அத்தனை எல்லா பாசிபிள் மேட்சுமே அவங்க ஆடிட்டாங்க அப்படிங்கிறது தானே இங்க. ஸோ அதனால இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் சிம்பிளான கொஸ்டின் தான். அண்ட் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டாக வேகமாக போகிறோம், ஏன்னா 6 கொஸ்டின் கவர் பண்ண வேண்டியது. பட் அகைன் இது எல்லாமே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, a rectangular garden has a length that is 4 meters more than its width. ஓகே, லென்த் வந்து வித்தை விட 4 meters அதிகம். ஓகே, W கொஞ்சம் இழுத்துருச்சு, பரவாயில்ல. If the garden's area is 140 square meters, what is the dimension of the garden? ஸோ L into B is equal to 140 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது ஏரியா 140, ஸோ L into B வந்து 140. இந்த இடத்துல Lக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 4 plus W into W அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். வித்துங்கிறதுக்காக சொல்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 140 அப்படின்னு ஆக போகுது. ஸோ இது ஆப்வியஸ்லி இது சிம்பிள் தான். 4W plus W square is equal to 140. இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா W square plus 4W minus 140 equal to 0. அதே மாதிரி ஃபேக்டரைசேஷன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிப்ளை பண்ணால் -140 வரணும், ஆட் பண்ணால் +4 வரணும். 10 4 14 அப்படின்னு வச்சுக்கலாமா? 14 into 10 வந்து 140. அண்ட் இங்கே வந்து ஆட் பண்ணால் +4 வருது. ஸோ 10 தான் வந்து -10 இருக்கணும். ஏன்னா இங்கே இன்டூ மல்டிப்ளை பண்ணி பார்க்குறப்போ -14 வரணும், 140 வரணும். ஸோ 14 -10 அப்படின்னு இதை பிரித்து எழுதிக்கலாமா இந்த 4-ஐ? ஸோ W ஸ்கொயர் ப்ளஸ் 14W minus 10W minus 140 is equal to 0. இப்போ இந்த plus 14W minus 10W பண்ணால் அங்கே 4W தான் வரப்போகுது. ஸோ அந்த மேத்தமெட்டிக்கலாக நம்ம அதை எதுவும் தப்பு பண்ணல. ஸோ W into W plus 14, இங்கே வந்து -10 காமனாக எடுத்தேன்னா இங்கேயும் ஒரு W plus 14 is equal to 0. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? W plus 14 into W minus 10 is equal to 0 அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ ஒன்று இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் 0வாக இருக்க முடியும். ஒன்று W is equal to -14 இருக்கலாம். அண்ட் வித் நெகட்டிவ்ல இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ W is equal to 10 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அந்த டைமென்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, 14. ஏன்னா இன்னொன்று லென்த் வந்து W plus 4 அப்படிங்கிறது தானே. ஸோ 10, 14 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அகைன் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். உங்களுக்கு ஏரியா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும், இந்த கொஸ்டினை டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, faster. Moving on to the next question. What day of the week will it be 132 days from today if today is Thursday? ஆக்சுவலாக இன்னைக்கு Thursday தான். நான் ஷூட் பண்ணுறது வந்து 30th June. இது வந்து ஒரு Thursday. ஓகே, ஃபைன். ஸோ 132 நாள் கழிச்சு வரப்போகிற நாள் வந்து என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா 7 days அப்படின்னு தெரியுமா? அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி 132 டேஸ்னு கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணணும்? முதல்ல 7ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, 7ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 7 1 7, 3 + 3 6, 2 7 7 சார் 49, 7 8 சார் 56, 56ன்னு போட்டிங்கன்னா இங்கே 4 + 2 6 அப்படின்னு வருது. ஓகே, நியூமரேட்டர் அதாவது கோஷன்ட் வந்து 18, டினாமினேட்டர் ரிமைண்டர் வந்து 6. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா 18 வாரம் முழுசாக முடிஞ்சிரும். ஓகே, 18 வாரம் முழுசாக முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் பாக்கி இருக்கு, 6 days பாக்கி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு தேர்ஸ்டேலேருந்து 6 நாளை கூட்டினா என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நீங்கள் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே 6 நாள் கூட்டிங்கன்னா வெட்னஸ்டே வருது. அப்போ வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லி எழுதலாம். இல்லை என்றால் 7 நாள் கூட்டினா வியாழக்கிழமை வரும். அப்போ 6 நாள் கூட்டினா வியாழக்கிழமைக்கு முந்தின நாள் புதன்கிழமை வரும் அப்படின்னு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பட் ப்ரொசீஜர் இதுதான். எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்களோ அதை 7ஆல் டிவைட் பண்ணுங்க. ரிமைண்டர் எவ்வளோன்னு பார்த்துட்டு அத்தனை நாட்களை கரண்ட் டே தேர்ஸ்டேன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு என்ன கிழமையோ அதுலேருந்து அத்தனை நாள் கூட்டினா என்ன கிழமை வரும் அப்படிங்கிறத ஆன்சராக எழுதுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆனால் பார்த்தா வந்து என்ன இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வரலாம். பட் ரொம்ப சிம்பிள் தான். 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டரை ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த ப்ரைஸ் ஆஃப் அ ஷர்ட் இஸ் ரெடியூஸ்ட் பை 20% டியூரிங் அ சேல், ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. த ப்ரைஸ் ஆஃப் அ ஷர்ட் இஸ் ரெடியூஸ்ட் பை 20%. ஒரு சேலில் 20% வந்து குறைச்சி விற்கிறாங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் இஸ் 2500. வாட்ஸ் த சேல் ப்ரைஸ் ஆஃப் த ஷர்ட்? ஓகே, ஸோ 2500 தான் வந்து அந்த ஷர்ட்டோட ஒரிஜினல் ப்ரைஸு.
இதுல இருந்து 20% டிஸ்கவுண்ட் போட்டால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, இப்போ 20% டிஸ்கவுண்ட்னா என்ன? 20/100. நம்ம பர்சன்டேஜ் சீரீஸில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். 20% அப்படின்னா அது 1/5ன்னு. ஸோ இந்த 2500 1/5 மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது 5 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 500ன்னு வரப்போகுது. 5 5 ஆர் 25 இல்லையா? ஸோ 500ன்னு வரப்போகுது. ஸோ 500 ரூபா விலை குறைஞ்சிருக்கு. அப்போ 2500 மைனஸ் 500 இஸ் ஈக்குவல் டு 2000. இந்த 2000 ரூபாய் தான் அதோட செல்லிங் ப்ரைஸ். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஷர்ட் வந்து 2000 தான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம இந்த பர்சன்டேஜ் சீரீஸில் பார்த்துருப்போம். ஒரு பர்சன்டேஜ் அதோட ஃப்ராக்ஷனாக என்ன அப்படிங்கிறத. ஸோ 20% அப்படின்னா அது 1/5 அப்படிங்கிறது தான் வந்து அதோட வேல்யூ. ஸோ அந்த 1/5 அதோட மல்டிப்ளை பண்ணோம்னா 500ன்னு கிடைக்குது. அந்த 500 தான் வந்து அங்கே அப்ளை ஆயிருக்கிற அந்த டிஸ்கவுண்ட். ஓகே, ப்ரைஸ் ரிடக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன? இந்த ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து அந்த 500 கழிச்சிங்கன்னா 2000. அதுதான் செல்லிங் ப்ரைஸ். அகைன் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். எனக்கே பெருமையாக இருக்குது இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, செக் அவுட் திஸ் சீக்வன்ஸ் 14, 28, 20. இப்படி இது ஒரு சீக்வன்ஸாக இருக்குது. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க 40, 32, 64A. வாட் இஸ் த நம்பர் நெக்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ்? இந்த சீக்வன்ஸில் அடுத்து என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, முதல்ல இங்கே 14, 28, 20 இருக்குது. இதில் என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 14லேருந்து மல்டிப்ளை 2 பண்ணிங்கன்னா 28 வருது. 28லேருந்து -8 பண்ணிங்கன்னா 20 வருது. ஆமாவா? ஓகே, இது வந்து கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ். அதுக்கு அடுத்து இன்னொரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க 40, 32, 64A. அது இருக்குது. இப்போ 40லேருந்து 32 பார்த்தீங்கன்னா -8. ஓகேவா? 32லேருந்து 64 பார்த்தீங்கன்னா × 2. இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க இது என்ன நடக்குது. இங்கே 2ஆல் மல்டிப்ளை ஆகுது, அதுக்கு அடுத்தால -8 ஆகுது. 2ஆல் மல்டிப்ளை ஆகுது, -8 ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா -8ஆல் -8 ஆயிருக்கு, அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ அடுத்து என்ன ஆகணும்? -8 ஆகணும். ஸோ 64 -8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56. அதுதான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அங்கே இருக்கிற பேட்டர்ன் என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா போதும். 14, 28 ரெண்டுத்துக்கும் இருக்கிற ரிலேஷன் என்ன? 2ஆல் மல்டிப்ளை ஆகுது தான் உங்களுக்கே தெரியும். 28க்கும் 20க்கும் இது தவிர வேறு ரிலேஷனே கிடையாது. -8 மட்டும்தான். அதே பேட்டர்ன் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இங்கே × 2 -8ன்னு ஆரம்பிச்சிருக்கு. இது அந்த சீக்வன்ஸில் இடையில இருக்கிறதுனால -8 × 2ன்னு ஆரம்பிச்சிருக்கு. பட் அந்த ரெண்டு தான் பேட்டர்ன் தான் மாறி மாறி வருதுங்கிறதுனால இதுதான் ஆன்சர். அகைன் இது ஒரு சிம்பிளான கொஸ்டின், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக்கோட நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது ரெகுலராக சால்வ் பண்ணுற மெத்தட் உங்களுக்கே தெரியும், பட் ட்ரிக்கோட சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, a car travels from city A to city B at a speed of 60 km/h and returns at a speed of 75 km/h. If the total travel time is 9 hours, what is the one-way distance between the cities? Okay, ஒரு கார் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது 60 km/h ஸ்பீடில். அப்புறம் பிலேருந்து ஏக்கு ரிட்டர்ன் வருது 75 km/h ஸ்பீடில். ஓவராலாக டைம் வந்து 9 hours ஆயிருக்கு. ஏலேருந்து பிக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரி என்னன்னா t is equal to 9ன்னு வச்சுப்போம். t1 + t2 is equal to 9ன்னு வச்சுப்போம். t1க்கு என்ன டிஸ்டன்ஸ் வந்து இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், டிவைடட் பை ஸ்பீடு வந்து இங்கே 60 ப்ளஸ் இங்கேயும் எக்ஸ் தான், சேம் டிஸ்டன்ஸ் தான், டிவைடட் பை 75 ஈக்குவல் டு 9. இப்படி போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து வழக்கம். யூஸ்வலாக இந்த மாதிரி போட்டு இதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் இல்லையா? ஈஸியாக எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து யூஸ்வலாக பண்ணுற மெத்தட். பட் இப்போ அது இல்லாமல் இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். 60 ஸ்பீடில் போகிறாங்க, 75 ஸ்பீடில் வராங்க. ஓகேவா? இது வந்து S1/S2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, அது வந்து 60, 75. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆல் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது வந்து 12ன்னு ஆகும். இது வந்து 5 1 is 5, 5 5s are 25, 15 ஆக போகுது. இதை ஃபர்தராக வந்து 3ஆல் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 4s are 12, இது வந்து 15. ஸோ 4/5 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. இந்த ஸ்பீடு வந்து போகிற ஸ்பீடு 4x அப்படின்னு வச்சுக்கலாம், வர்ற ஸ்பீடு 5x அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஸ்பீட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுமா? ஓகே, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்போ இது வந்து நியூமரேட்டரில் இருக்குது, இது டினாமினேட்டரில் இருக்குது. அப்படின்னா அது என்ன? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு தெரியும். ஸ்பீடு கூட கூட டைம் குறைய போகுது, அப்படி தானே? ஸோ 4/5 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்பீடு 4/5ன்னு இருக்குதுன்னா டைம் வந்து 5/4ன்னு இருக்கும். திருப்பி போடுறோம். ஓகேவா?
இது ஒரு 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 அசம்ஷன் மெத்தடில் ஒரு ட்ரிக் மாதிரியாக சால்வ் பண்ணுறது தான். உங்களுக்கு ப்ராப்பரான மெத்தட் வேணும்னா இதுதான் ப்ராப்பரான மெத்தட். பட் இதில் வந்து ஆன்சர் வேகமாக வந்துடும். ஸோ ஸ்பீடு வந்து 4/5 அப்படிங்கிற இதில் இருக்குங்கிற பட்சத்தில் டைம் வந்து அதுக்கு இன்வெர்ஸ் 5/4 அப்படின்னு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா டோட்டல் டைம் வந்து 9 ஹார்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது 5x இது 4xன்னு வச்சுக்கலாம். ரேஷியோனா அது எக்ஸ்ன்னு போட்டு எழுதுறது வழக்கம் இல்லையா? 5x, 4x டோட்டலாக வந்து 9 ஹார்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 5xையும் 4xையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன 9x. 9x இஸ் ஈக்குவல் டு 9னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே இருக்கிற அந்த ரேஷியோ வேல்யூவே 1 தான். ஓகே, ஸோ 5 ஹார்ஸ் 4 ஹார்ஸ். இப்போ ஒன் வே டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ போகிறதுக்கு வந்து 5x டைம் ஆயிருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ எக்ஸ் இன்ட்டு 1ன்னு பார்க்குறப்ப அதோட வேல்யூ 5 அப்படி தானே? ஸோ போகிறதுக்கு 5 ஹார்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். 5 ஹார்ஸ் டைமில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னா 60 × 5 அப்படி தானே? 60 × 5 என்ன 300. ஸோ 300 கிலோமீட்டர்ஸ் தான் உங்களுக்கு ஆயிருக்கிற டோட்டல் டிஸ்டன்ஸ், ஒன் வே டிஸ்டன்ஸ் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. சிம்பிளான கொஸ்டின் தான். ஸ்பீடோட ரேஷியோ எடுத்துக்கிறோம். ஸ்பீடோட ரேஷியோவை சிம்பிளிஃபை பண்ணி 4/5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சிம்பிள். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸ்பீடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸ்பீடு கூட கூட டைம் குறைய போகுது. அப்போ டைமோட ரேஷியோ வந்து இதுக்கு திருப்பி போட்ட மாதிரி இருக்க போகுது இல்லையா? அதோட வேல்யூ என்னவா வேணா இருந்துட்டு போகுது, பட் அதோட ரேஷியோ வந்து இந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ 5x/4x அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த 5xையும் 4xையும் ஆட் பண்ணால் 9 வருதுன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன்னா டோட்டல் டைம் வந்து 9. ஸோ 5x 4x ஆட் பண்ணிங்கன்னா என்ன 9x. 9x 9னா அப்போ x = 1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஓகே, அதை அங்கேயே வச்சுக்கோங்க. போகிறதுக்கு 5 ஹார்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இதில் எடுத்து தெரியுது. 5 ஹார்ஸாக 60 km/h ஸ்பீடில் போனீங்கன்னா 300 கிலோமீட்டர் போயிருப்பீங்க. அவ்வளோதான் ஆன்சர். இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே, இது வேகமாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இல்லையா நம்ம T1 T2 மெத்தடை போட்டு அப்படியே நீங்கள் கூட சால்வ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் ஆன்சர் கரெக்டாக தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இதுதான். இதில் வந்து 6 கொஸ்டின் கவர் பண்ணியிருக்கோம். பட் நம்ம கொஞ்சம் வேகமாக கவர் பண்ணிட்டோம். எல்லாமே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். பட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 14 கொஸ்டின்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு ஹோல் செட்டே இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.